ஃபாத்திமா முஸ்லிம் மகளிர் இஸ்லாமிய கற்கை நிறுவனம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: أفضل الصيام بعد صيام رمضان شهر الله المحرم، أو كما قال عليه الصلاة والسلام. அன்பார்ந்த அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்களெல்லாம் தற்போது வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டம், இந்த மாதம் ஷஹருல்லாஹில் முஹர்ரம், அல்லாஹு தஆலா நேசிக்கின்ற அல்லாஹு தஆலாவினுடைய மாதம் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன முஹர்ரம் மாதத்திலே 1448 வருடத்தினுடைய ஹிஜ்ரி வருடத்தினுடைய முஹர்ரம் மாதத்திலே நாங்கள் 9வது நாளை எத்தக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அன்பார்ந்த அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே மாதங்களினுடைய எண்ணிக்கை 12 என்று சொல்லுகிறான். சொல்லிவிட்டு அதே தொடரிலே வமின்ஹா அர்பஅத்துன் ஹுரும் என்று சொல்கிறான். அந்த 12 மாதங்களிலே 4 மாதங்கள் சங்கை பொருந்தியவைகள் என்று சொல்கிறான். அந்த சங்கை பொருந்திய மாதங்களிலே இந்த முஹர்ரம் உள்ளடங்கி இருக்கிறது. அப்படிப்பட்ட மேன்மையான ஒரு மாதத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தினுடைய 10வது நோன்பை நோற்றி எங்களுக்கு வழிகாட்டியிருக்கிறார்கள். அன்னார் மதினா நகரம் சென்றபோது அங்கே மக்களெல்லாம் யஹூதி நசாராக்கள் 10வது நாளிலே முஹர்ரத்தினுடைய 10வது தினத்திலே நோன்பு நோட்க கண்டார்கள். என்ன நோன்பை நீங்கள் நோட்குகிறீர்கள் என கேட்க, நாங்கள் நோட்கின்ற நோன்பு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடைய பனு இஸ்ரவேலர்களையும் ஃபிரௌனினுடைய அழிச்சாட்டியத்திலிருந்து அல்லாஹ் பாதுகாத்ததற்கு கைங்கரியமாக நாங்கள் நன்றி செலுத்துதலாக இந்த நோன்பை நோட்கிறோம் என்றார்கள். அதற்கு நன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூசாவுக்கு, உங்களை விட நான் வேண்டப்பட்டவன், நான் நெருக்கமானவன், இந்த நோன்பை பிடிக்க தகுதியானவன் என்ற கருத்துப்பட அவர்களுக்கு பதிலளித்தார்கள். எனவே அன்பார்ந்தவர்களே, மட்டுமல்லாமல் நபிகளார் அந்த நோன்பை 10வது முஹர்ரத்தினுடைய 10வது நோன்பை நோட்கலானார்கள். அவர்கள் மரணிப்பதற்கு அவர்களுடைய கடைசி அந்த நோன்பை அவர்கள் நோட்கின்ற போது இந்த 10வது நோன்பை அவர்கள் சொன்னார்கள், நான் உயிரோடு அடுத்த வருடம் இருந்தால் 9வது தாசூஆ நோன்பையும் நான் நோட்பேன் என்று சொன்னார்கள். அன்னாருக்கு வாழ கிடைக்கவில்லை, அல்லாஹுவை சந்திக்க சென்று விட்டார்கள். எனவே நபிகளார் சொன்ன நோக்கம் யஹூதி நசராக்களை பின்பற்றாமல் அவர்களுக்கு மாற்றம் செய்ய வேண்டும் என்பதற்காக நாம் 9வது நோன்பை நோற்று நாம் அவர்களுக்கு மாறு செய்ய வேண்டும் என்று நினைத்தார்கள். அதற்காக வேண்டி நாங்களும் நபிகளார் சொன்ன அந்த வார்த்தைக்காக 9வது தினத்தை நாங்கள் நோற்று அத்தோட 10வது நோன்பையும் நாங்கள் நோற்று நபிகளாருடைய சுன்னாவை உயிர்ப்பிக்க வேண்டும். இந்த நோன்பை நோட்பதனாலே அல்லாஹுவினுடைய ரிலா எமக்கு கிடைக்கிறது. எங்களுடைய கடந்து போன வருடத்தினுடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்குகிறான் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். எனவே அன்பார்ந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இன்ஷா அல்லாஹ் இந்த 1448 வருடத்தின் முஹர்ரம் மாதத்தினுடைய 9வது நோன்பை நாங்கள் நாளை நோற்றிருந்து 10வது வெள்ளிக்கிழமை நாங்கள் 10வது நோன்பையும் இருந்து நோற்று அல்லாஹுவினுடைய நபிகளாருடைய சுன்னாவை உயிர்ப்பித்தவர்களாக, அல்லாஹ்வினுடைய ரிலாவை பெற்றவர்களாக மாற வேண்டும் என்பதுதான் இந்த சிறியதொரு உரையினுடைய நோக்கமாக இருக்கிறது. அல்லாஹ் ஜல்ல ஷஅனுஹு வ தஆலா அதற்குண்டான ஏற்பாடுகளை நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.